இன்று நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறது. தென்கொரியாவுடனான இறுதிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடைபெற்று வந்த ஆசிய கோப்பை ஹாக்கி தொடருடைய சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய தென்கொரியா அணியை வீழ்த்தி இந்தியா இந்த வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக 2003, 2007, 2015, 2017 ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு நடப்பு தொடரில் வெற்றி பெற்று 4வது முறையாக ஆசிய சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆசிய அணிகளிலேயே 4 முறை இந்த போட்டியை கைப்பற்றி இருக்கக்கூடிய முதல் அணி என்னும் பெருமையும் பெற்றிருக்கிறது. மேலும் 2003, 2007, 2017 போலவே 2025 வெற்றி பெற்று தற்போது சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக எதிர்வரக்கூடிய 2026 ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி தொடருக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெற்றிருக்கிறது. ஒரு பலம் வாய்ந்த அணியாக ஹாக்கி போட்டிகள்ல உலக அளவுல இந்திய அணி மேலும் மற்றும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக கேப்டன் ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணி ஹாக்கி அணி தொடர்ந்து பல்வேறு வெற்றிகளை பெற்று வருகிறது. அதனுடைய உச்சமாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆசிய கோப்பையும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக உலகக்கோப்பை 2026க்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. இந்த போட்டி தொடர் முழுவதுமே இந்திய அணி பல்வேறு முக்கியமான போட்டிகள்ல அன்டிஃபீட்டடாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே தென்கொரியா அணிய சூப்பர் 4 சுற்றுல 1-1 என டை செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல இறுதி போட்டியில 4-1 என்ற கோல் கணக்குல நடப்பு சாம்பியன் தென்கொரியா அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.